அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் டிசம்பர் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சுக்கிரவார கார்த்திகை சஷ்டி. ஒரே ஒரு வெற்றிலை போதும் உங்கள் வாழ்க்கையை அது தலைகீழாக மாற்றும். நீங்கள் மனதார ஆசைப்படக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது மின்னல் வேகத்தில் நிறைவேறும். அதிகபட்சம் 6 கோரிக்கைகளுக்காக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டியை முன்னிட்டு அன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. குறிப்பிட்ட சில கோரிக்கைகளுக்காக மட்டும்தான் இந்த மெத்தடை பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கை எதுவானாலும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க. மின்னல் வேகத்தில் அதற்கு பலன்கள் கிடைக்கும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனே பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் இருக்கிறதுலயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட்னு சொல்லலாம். இன்ஸ்டன்டா இமீடியட்டா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கூட கிடையாதுங்க. சோ இந்த ஆற்றல் மிக்க தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த டிசம்பர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த சில நாட்களாக நம்ம சேனல்ல வர வீடியோஸ்ல இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த நம்பரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணி இருக்கிறதுனால டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க டிசம்பர் 12ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை ஃபர்ஸ்ட் நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். இன்னும் சில பேர் மெசேஜ்ல கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரே ஒரு மெசேஜை மட்டும் நீங்க அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான டீடைல்ஸை ரொம்பவுமே தெளிவா நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா டிசம்பர் 12ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போவது ஒரு எளிமையான தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகத்துல முருகப்பெருமானுடைய சடாட்சர மந்திரம் மற்றும் ஷட்கோணத்தை நம்ம பயன்படுத்த
பயன்படுத்தி இருக்கோம். முருகப்பெருமானுடைய சடாட்சரம் அதாவது சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை எழுதவோ சொல்லவோ எந்த விதமான தடைகளோ கட்டுப்பாடுகளோ கிடையாதுங்க. சோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கும் எந்த விதமான தடைகளோ கட்டுப்பாடுகளோ இல்லை. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. முதல் விஷயம், இன்றைய சஷ்டி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் டிசம்பர் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 11:15 சஷ்டி திதி ஆரம்பமாகுதுங்க. நாளைய தினம் டிசம்பர் 7 சனிக்கிழமை காலை 9:42 சஷ்டி திதி நிறைவு பெறுதுங்க. சோ இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்றைய தினம் டிசம்பர் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமே நமக்கு சஷ்டி திதி நிறைவாக இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் டிசம்பர் 6 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். பொதுவாகவே இந்த வெற்றிலை அப்படின்றது ஒரு தெய்வீகமான இலை, இறைவனுக்குரியது. அதிலும் குறிப்பாக விநாயகர், ஆஞ்சநேயர் மற்றும் முருகருக்கு இந்த வெற்றிலை மிக மிக உகந்தது. அரசமர இலை மற்றும் பிரியாணி இலைகளுக்கு எந்த அளவிற்கு வசிய சக்தி இருக்கோ அதைவிட சற்று கூடுதலாக இந்த வெற்றிலைக்கு உண்டு. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல மேக்சிமம் அதிகபட்சம் 6 கோரிக்கைகளுக்காக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தணும். குறைந்தபட்சம் ஒரு கோரிக்கைக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ 6 கோரிக்கைகள் இருக்கிறவங்க 6 வெத்தலைகளை நீங்க எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு கோரிக்கை இருந்தால் 1 நீங்க எடுத்துக்கலாம். அல்லது 2 கோரிக்கைகள் இருக்கு, 3 கோரிக்கைகள் இருக்குன்னா அதற்கேற்ப ஒவ்வொரு வெற்றிலையை நீங்க எடுத்துக்கணும். ஓரளவிற்கு கிழியாத, ஓட்டைகள் இல்லாத நல்ல வெற்றிலையா பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. வீட்டுல நீங்க வெற்றிலை கொடி வச்சிருக்கீங்கன்னா அதுல இருந்து கூட நீங்க பறிச்சுக்கலாம். அந்த வெற்றிலையின் காம்பை நம்ம கிள்ளக்கூடாதுங்க. அது அப்படியே தான் இருக்கணும். எத்தனை வெற்றிலை நீங்க எடுக்கிறீங்களோ அத்தனை எண்ணிக்கையில விரலி மஞ்சளையும் நீங்க எடுக்கணும். அல்லது குண்டு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சளை கூட நீங்க எடுத்துக்கலாம். சரிங்க, இப்போ அந்த வெத்தலையில கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் பெண்ணால இந்த நட்சத்திர குறியீடு அதாவது ஷட்கோணத்தை நம்ம வரையணும். அந்த ஸ்டாருக்கு நடுவுல ஓம் அப்படின்னு எழுதிட்டு அதை சுற்றி சரவண பவன நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல நீங்க எழுதிக்கோங்க. இங்கிலீஷ்ல, தமிழ்லன்னு எப்படி வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். அதற்கு கீழே உங்களுடைய கோரிக்கையை ஒரு வார்த்தை அல்லது அதிகபட்சம் 3 வார்த்தைக்குள்ள எழுதிடுங்க. ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, இப்போ 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு மட்டும் நீங்க எழுதுங்க. திருமண தடை இருக்கிறவங்க திருமணம்னு நீங்க எழுதுங்க. உடல் ரீதியான நோய்கள் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியம் அப்படின்னு நீங்க எழுதுங்க. மாணவர்களாக இருந்தால் கல்வின்னு நீங்க எழுதணும். அல்லது கல்வி முன்னேற்றம்னு நம்ம எழுதலாம். வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க நல்ல உத்தியோகம் அல்லது நல்ல வேலைன்னு நீங்க எழுதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்க தொழில் அபிவிருத்தி அல்லது தொழில் லாபம் சுபம்னு நீங்க எழுதுங்க. இது போல உங்களுடைய கோரிக்கை எதுவோ அதை ஒரு வார்த்தை அல்லது மேக்சிமம் 3 வார்த்தைக்குள்ள நீங்க எழுதிடுங்க. எழுதி முடிச்சிட்டு அந்த வெத்தலைக்குள்ள மஞ்சளை வைத்து நீங்க அந்த வெத்தலையை சுருட்டி ரெட் கலர் அல்லது கிரீன் கலர் அல்லது ப்ளூ, எல்லோ கலர் த்ரெட் போட்டு நீங்க கட்டிடுங்க. அல்லது ரப்பர் பேண்ட் போட்டு கூட நீங்க கட்டலாம். இது போல ஒவ்வொரு கோரிக்கைக்காகவும் தனித்தனியாக நீங்க எழுதி வெற்றிலையை நீங்க சுருட்டி வச்சுக்கோங்க. பிறகு ஒவ்வொரு வெற்றிலையாக கையில வச்சுக்கிட்டு உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி முருகப்பெருமான் கிட்ட நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. பிறகு நீங்க சுருட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த வெற்றிலை எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ்ல அல்லது சுத்தமான இடத்துல நீங்க வச்சிருங்க. நீங்க குளிச்சிட்டு சுத்தமா இருக்கீங்க, அசைவம் எதுவும் சாப்பிடலனா நீங்க பூஜை அறையில கூட வைக்கலாம். அல்லது பணம் வைக்கக்கூடிய இடம், கிச்சன்ல சுத்தமான இடம்னு ஒரு கிளீனான நீட்டான இடத்துல நீங்க வச்சிருங்க. வரும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது டிசம்பர் 10ஆம் தேதி விடியற்காலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக அந்த சுருட்டி வச்சிருக்கக்கூடிய அனைத்து வெற்றிலைகளையும் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரிகள், கிணறு, குளம், ஆறு, கடல் போன்ற எந்த நீர்நிலையில வேணாலும் நீங்க போடலாம். நீர்நிலைகள் இல்லாதவங்க உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு பெரிய மரம் இருந்தால் அந்த மரத்துக்கு கீழே அல்லது கொஞ்சமா மண்ணை தோண்டி அந்த மரத்துக்கு கீழே நீங்க புதைச்சிட்டு வந்துருங்க. ஓரளவிற்கு கொஞ்சம் பெரிய மரமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த மரமாக இருந்தாலும் சரி கோவில் பக்கத்துல தான் இருக்கணும்னு கிடையாதுங்க. அதே போல அந்த மரத்திற்கு கீழே நீங்க டைரக்டாவும் போடலாம் அல்லது கொஞ்சமா மண்ணை தோண்டி அதை நீங்க புதைச்சிட்டும் வரலாம். நீங்க நீர்நிலைகள்ல போட்டாலும் சரி அல்லது மரத்திற்கு கீழே வச்சுட்டு வந்தாலும் சரி குளிச்சுட்டு தாங்க அதை நம்ம போய் வைக்கணும். விடிய
விடியற்காலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக இதை நீங்க செஞ்சிருங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இதை போய் செய்யலாம். ஆனால் குளிச்சிட்டு தாங்க நீங்க வெளியே எடுத்துட்டு போய் போடணும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.